வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ஃபைனலான கட் ஆஃப் என்னவாக இருக்கும், இது குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்னன்றதை இப்போ சொல்லலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக கடந்த 10 வருடங்களாகவே மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம்ல போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு நாங்கள் டிசிசி முறையில் தான் நிரப்புவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ டிசிசி முறையில் நிரப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருக்கவங்ககிட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் போட்டுட்டு எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே ஆகஸ்ட்டில் வெளியிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி உடனடியாக வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து செய்முறை தேர்வுன்னு ஒன்று இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரைவராகவும் கண்டக்டராகவும் போகணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் நடத்துவாங்க, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் நடத்துவாங்க, இரண்டுமே சேர்த்தும் நடத்தப்படுங்க. இதுலேயும் நீங்கள் பாஸ் மதிப்பெண்கள் பெற்றால் மட்டும்தான் கண்டக்டர் இல்லைன்னா டிரைவராக உங்களால் போக முடியும். ஸோ ஒரு டிரைவர் கண்டக்டர் ஆகலாம், கண்டக்டர் டிரைவர் ஆகலாம். இந்த ரெண்டுமே உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான், இருப்பவங்க மட்டும்தான் எடுக்கிறதா இந்த ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எல்லாத்தையும் சேஞ்சஸ் வரும், அப்போ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள இருக்குது. ஏன்னா பெண்கள் அதிக அளவில் விண்ணப்பிச்சிருக்கிறதுனால டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உள்ளன. தமிழக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினர் வந்து கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்விக்குறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை யாராலையும் பதில் சொல்ல முடியலைங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் அதிக அளவில் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் வெளியிட்ட சில முக்கியமான செய்திகளின் அடிப்படையில் டிரைவர், கண்டக்டர் பணியிடங்கள் இன்னும் சில நாட்களில் அதிக அளவு எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும். அதே போல் 2026ஆம் ஆண்டிற்கான வேகன்சிஸும் நமக்கு அறிவிப்பு இருக்குங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வேகன்சிஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்விக்குறிக்கு இப்போ நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஸோ டிரைவர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 80, பிசி முஸ்லீம்க்கு 75, 76, பிசிக்கு 75, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 71, எஸ்சிக்கு 70, எஸ்சிஏக்கு 68, எஸ்டிக்கு 67, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப 60. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இன்க்ளூட் 20 மதிப்பெண்கள் நிச்சயமாக இன்க்ளூட் ஆகிருக்கணும். இல்லைன்னா மதிப்பெண்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் குறையும். தமிழ் 70 மார்க் வாங்கல அப்படின்னா இந்த வேலையை இழக்க நேரிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஜிடிக்கு 81, பிசிக்கு 76, பிசி முஸ்லீம் 77, எம்பிசி மற்றும் டிஎம்சி 74, எஸ்சி 69, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டி 65, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெஸ்டிடியூடோ வந்து 60. டிரைவர் கம் கண்டக்டர் 75 ஜிடி, பிசி 70, பிசி முஸ்லீம் 75, எம்பிசி மற்றும் டிஎன்சி 73, எஸ்சி 67, எஸ்சிஏ 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டிடியூடோ 60. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் வெளியீடு ரெடியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வருகின்ற செய்முறை தேர்வில் நீங்கள் செலக்ட் ஆகணும். ஸோ எழுத்து தேர்வில் செலக்ட் ஆகிறவர்களுடைய பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி நியமன ஆணைகள் அனைத்துமே வழங்கப்படும். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராகவும் கண்டக்டராகவும் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பணிபுரியலாங்க. எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னால், வர தீபாவளி அக்டோபருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடத்தி முடிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் சொல்கிறாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.